Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல டாடா ஐபிஎல், ஸோ டாடா ஐபிஎலோட 26வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கும் நம்ம லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கும், இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதுல கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியூ ஆப்ஷன், இப்படி எல்லாமே அதுல கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், ஸோ இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பர்டிகுலர் டேல, அதாவது 12th ஏப்ரல்ல 2 மேட்ச் வந்து நடக்க போகுது, டபுள் ஹெட்டர் மேட்ச். அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து குஜராத்துக்கும் லக்னோவுக்கும், அதுல 11 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீகும் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. தென் செகண்ட் மேட்ச், அதாவது இரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்துக்கும் பஞ்சாபுக்கும், அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் 7 லட்சம் ரூபாய்க்கான கிராண்ட் லீக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுல ஃப்ரீ கிவ் அவே 2 மேட்சுக்குமே 25,000 ரூபாய்க்கான ஒரு ஃப்ரீ கிவ் அவேவும் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரீ கிவ்வேனா என்ன, நீங்க ஜஸ்ட் ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணா போதும். நீங்க எந்த ஒரு அமௌண்ட்டும் ஆட் பண்ண தேவையில்ல. 0 rupees என்ட்ரி ஃபீஸ்ல அந்த 25,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வேக்கான கான்டெஸ்ட்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப் XL11 ஆப். அது மட்டும் கிடையாது, இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% டெபாசிட் போனஸ் முதல்ல தராங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது என்ட்ரி ஃபீஸ் எல்லாமே ரொம்ப 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 கம்மியா இருக்குங்க. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் நீங்க நிறைய கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல ஹெட் டு ஹெட் ஃபேண்டசி இருக்கு, லோ காம்படிஷன் அண்ட் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ். மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப என்ட்ரி ஃபீஸ் இதுல ரொம்ப கம்மி. தென் அதை விட ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், 100% TDS அண்ட் GST இதுல ஃப்ரீ பண்ணிருக்காங்க. 30 செகண்ட்ல இன்ஸ்டன்டா உங்களால வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். உங்க ஆப்ல இருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல உங்களால இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இதுல லாட் ஆஃப் ஆஃபர்ஸ் வந்து இதுல இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். ஓகே, மேட்சை பொறுத்த வரைக்கும் 12th ஏப்ரல் மதியம் 3:30க்கு இந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் பாரத் ரத்னா ஸ்ரீ அடல் பிகாரி வாஜ்பாய் ஏக்நாத் கிரிக்கெட் ஸ்டேடியம் லக்னோல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த லக்னோவோட பிட்ச் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெனுல ஆவரேஜான ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 170 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோரா வந்து இருக்கு. இங்க போத் ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே ஈக்குவலா தாங்க சப்போர்ட் பண்ணுது. அதாவது சில வெனுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர் தான் மெஜாரிட்டியான விக்கெட்ஸ் எடுத்துப்பாங்க, ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசா அசட்ஸ் இருக்காது. இந்த வெனுல 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு சப்போர்ட் பண்ணுது. ஸோ டாஸ் வின் பண்றாங்க, சேஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கும். இங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஸ்லைட்லி வந்து டர்ன் இருக்கும். பட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 பேருக்குமே ஃபாஸ்ட் பாலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ் 2 பேருக்குமே சப்போர்ட்டிவா இருக்கு. இருந்தாலும் அஃபீஷியல் ரிப்போர்ட்ஸ், பிட்ச் ரிப்போர்ட் வந்து அப்புறம் நான் டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். ஏன்னா பவுண்டரி டைமென்ஷன்ஸ் ஸ்மாலா வச்சிருக்காங்களா இல்ல ஃபிளாட் ட்ராக்கா கொடுத்துருக்காங்களா, ஏன்னா 3:30 மணிக்கு நடக்கிற மேட்ச் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த பிட்ச் ரிப்போர்ட் மட்டும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. நம்ம அஃபீஷியல் பிட்ச் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல கொடுத்து நான் வாய்ஸ் மெசேஜாகவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வெனு ரெக்கார்ட் ஒரு 18 மேட்ச் நடந்திருக்கு. அதுல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண 9 மேட்சும் பேட்டிங் செகண்ட் பண்ண 9 மேட்சும் ஈக்குவலா தாங்க இருந்திருக்கு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணதான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இது இல்லை. ஸோ 2 பேருக்குமே ஈக்குவலா தான் இருந்திருக்கு. லைக் அடுத்ததான் ரீசன்ட் ரெக்கார்ட், கடைசி 5 T20ல கடைசியா இந்த வெனுல நடந்த 5 T20ல 190ங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்கோரா இருந்திருக்கு. மொத்தம் 53 விக்கெட்ஸ் போயிருக்கு அந்த 5 T20ல. அதுல ஃபாஸ்ட் பாலர்ஸ் 27 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் 26 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காங்க. 2 பேருக்குமே பேலன்ஸ்டா தாங்க இருந்திருக்கு, ஈக்குவலா தான் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல ஒரு 5 முறை இவங்க 2 பேரும் ஹெட்வர்ட்ல மோதிருக்காங்க. அதுல குஜராத் டைட்டன்ஸ் தான் மெஜாரிட்டியான மேட்சஸ் வந்து வின் பண்ணி பியூர்லி அப்பர் ஹேண்டா இருக்காங்க. 4 மேட்ச் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் தான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஹெட்வர்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் அண்ட் சாய் சுதர்சன் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் ஜாஸ் பட்லர் இந்த டீமோட விக்கெட் கீப்பர். அடுத்ததான் ஷாருக் கான், ரூதர்ஃபோர்ட், ராகுல் திவாத்தியா, ரஷீத் கான், ஹர்ஷத் கான், சாய் கிஷோர், முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, அடுத்தது கேஜ்ரோலியா. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத்தோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் லக்னோ சூப்பர் ஜெயின்ல ஐடன் மாக்ரம் அண்ட் மிச்சி மார்ஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்ததான் நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த் கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பர், ஆயுஷ் பதோனி, டேவிட் மில்லர், அப்துல் சமாத், ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப், ஆவேஸ் கான், திக்வேஷ் சிங் அண்ட்
ரவி பிஷ்னாய் இது வந்து லக்னோவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல் அண்ட் இம்பாக்ட் பிளேயர். ஸோ ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன், கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாரை பிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ், சுமன் கில், அடுத்ததா சாய் சுதர்சன், ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரெண்டு பேருமே ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. பர்டிகுலர்லி சாய் சுதர்சனோட ஃபார்ம் வேற லெவல்ல இருக்கு. லீடிங் ரன் கெட்டர்ல அந்த ரேஸ்ல இவரும் வந்து ஓடிட்டு இருக்காரு. டாப் 5 வந்து அவர் இருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸஸ் சொல்லி பெருசா நம்மளால இது பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்ப ரொம்ப அவரா இருக்காருங்க. ரொம்ப 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 சாலிடா வந்து பாலுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாரு. அவ்வளவு சீக்கிரம் அவசரப்பட மாட்டேங்கிறாரு. பாலுக்கு என்னைக்குமே ரொம்ப கீழே இருந்து பால் எடுக்கிறாரு. அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த தேவையில்லாத ஷாட்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் போறது இல்லை. ரொம்ப அடியில இருந்து பாலை எடுத்து பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றாரு. மீதி பால் ரொட்டேட் பண்ணி சிங்கிள்ஸ் அடிக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கும்போது மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 2 கேட்சாவது அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. இவர் வின் பண்ண மேட்சஸ்ல இவரோட பங்களிப்பு தான் ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. ஒரு பக்கம் விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் இவர் ஒரு மாதிரி ஸ்டாண்ட் பண்ணி கடைசி வரைக்கும் என்ன கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஃபார்ம் வைஸ் ரொம்பவே சூப்பர்வா இருக்கு. மேபி அவர் ஏர்லியரா விக்கெட்டை விட்டாலுமே ஒரு 25 ரன்ஸுக்குள்ள ஒரு விக்கெட்டை விட்டாலுமே அந்த 1 or 2 கேச்சஸ் பிடிக்கக்கூடிய இடங்களான அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் இருக்கிறதுனால அது மூலியமா கூட இவர் ஃபேண்டஸ் டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ஒரு அதிகமாயிடுது. இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் வைஸ் யாரு இருக்காங்க, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்சியில அந்த ஆகாஷ்தீப்பை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 சூப்பர்வா போல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விங் போலர். இன்சியில அவரோட ஸ்விங் அந்த லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டா அவர் போல் பண்ணக்கூடிய ஒரு விதம், அது மேபி ஒரு சின்ன ஒரு த்ரெட் அவருக்கு கொடுக்கலாம். இருந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் அவசரப்படாம ஆடுறதுனால மினிமம் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தாங்க சாய் சுதர்சனுக்கு இருக்கு. பட் இந்த மேட்ச் சுமன் கில் அவர்கிட்ட இருந்து ஒரு 1 ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்குமே அவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய நாக்கு வந்து வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இந்த வெனுல நிறைய அவருக்கு ரெக்கார்ட் இருக்கு. நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. டொமஸ்டிக் லெவலில் ஆடும் போது இங்க நல்ல ஒரு ஆவரேஜும் வச்சிருக்காரு. ஸோ சுமன் கில்லுக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 35 மேக்சிமம் 60 ரன்ஸ் வரைக்குமே கூட அடிப்பதற்கு வாய்ப்பு வந்து ரொம்ப 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 அதிகம் சுமன் கில்ல பொறுத்த வரைக்கும். ஸோ ஜாஸ் பட்லர் விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ், தென் அவர் பேட்டிங்ல வந்து ஆடக்கூடியது. ஸோ ஜாஸ் பட்லருக்கு ஸ்பின்னர்ஸ்ட பர்டிகுலர்லி லெக் ஸ்பின்னர்ட்ட கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த கேரம் பால் டெலிவரியில திக்விஜய் சிங் போல் பண்றாரு. லெக் ஸ்பின்னர்ல ரவி பிஷ்னாய் இருக்காரு. ஸோ அவங்கள்ட்ட இருந்து ஒரு பேட்டில் வரப்போ ஒரு பெரிய ஸ்கோர் அவரால் கன்வெர்ட் பண்ண முடிஞ்சு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு ஆப்டா இருப்பாரானா அது ஒரு கொஸ்டின் மார்க். ஸோ இருந்தாலும் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அவரால் ஈஸியா வந்துட முடியும். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய அந்த 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ், தென் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் சூப்பராக இருக்கிறதுனால மினிமம் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப அதிகம் தான். ஷாருக் கான், ரூதர்ஃபோர்ட் இந்த 2 பேர்த்தோட டவுன் எப்ப வேணாலும் இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி ரூதர்ஃபோர்ட் தான் செகண்ட் டவுன் வந்துட்டு இருந்தாரு, ஷாருக் கான் அதுக்கப்புறம் வந்துட்டு இருந்தாரு. பட் நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இருக்கும், ரூதர்ஃபோர்ட் வந்த மேட்சஸ் எல்லாமே சேஸ் பண்றப்போ கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டார். ஸோ முன்னாடியே அவர் வந்து டக்குன்னு மேட்சை வந்து முடிச்சுட்டு போற மாதிரி இருக்கும். பை சான்ஸ் செகண்டா பேட் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ரூதர்ஃபோர்டுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஷாருக் கானுக்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 பேர்த்தோட பேட்டிங் 30 ரன் சாலிடா வரும். அதுல சின்ன ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு இருக்கு அப்படின்னா ஷாருக் கானுக்கு தான். என்ன காரணம் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துறாங்க. அப்போ ஷாருக் கான் பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. அந்த லாங் ஆஃப் இந்த 2 இடத்துல தான் அவரோட ஃபீல்டிங் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால 1 or 2 கேச்சஸ் பிடிக்கவும் சான்சஸ் இருக்கு. அவருக்கு தான் ஃபேண்டசி வேல்யூ ஸ்லைட்லி அதிகம். ஆனால் பேட்டிங் சேஸ் பண்ணும்போது அவருக்கு வந்து அவரோட ரோல் கீழே போய்கிட்டே தான் இருக்கும். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது வேணா மேபி கடைசி ஒரு 12 ஓவர்ல ஒரு விக்கெட் விழுதுன்னா உடனே ஒரு ஆட வச்சு பார்ப்பாங்க, ஒரு 30 ரன் அடிப்பார். ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீங்க அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது நீங்க அவரை ஒமிட் பண்ணிடலாம். தென் ராகுல் டிவாட்டியா அவர் வரக்கூடிய டவுனுக்கு வந்து ஒரு 15 to 20 ரன் குயிக்கா ஆடுவாருங்க. பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர், வேற அட்வான்டேஜ்னு எதுவுமே இல்லை. ஸோ ரஷீத் கான் அவரும் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்ல கண்டிப்பா அவர் வந்தாருன்னா 20 ரன் குயிக்கா ஆடிடுவாருங்க. அது இல்லாம லாஸ்ட் மேட்ச் திரும்ப அவரோட ஃபார்முக்கு வந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துட்டாரு. எல்லா டீமுக்குமே 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் கண்டிப்பா அந்த 2 விக்கெட் அவர் எடுப்பாரு. 2 விக்கெட், தென் பேட்டிங்ல ஒரு 15 to 20 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ 1 ஆஃப் கிராண்ட் லீகோட கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஆப்டா இருப்பாருங்க. அது இல்லாம நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல ஒரு விக்கெட்டுக்கு 30 பாயிண்ட்ஸா ஆட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறப்போ ஸோ அவரோட ஃபேண்டசி வேல்யூ நல்லாவே இன்க்ரீஸ் ஆக போகுது. ரஷீத் கானை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கண்டிப்பா ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன்ஸ்னா கொடுத்துக்கோங்க உங்களோட டீம்ஸை பொறுத்த வரைக்கும். அர்ஷத் கான் ஸோ 3 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாரு, 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். சாய் கிஷோர் இந்த டீமோட பேக் போன்ல
எப்படி சாய் சுதர்சன் இருக்காரோ அதே மாதிரிதான் சாய் கிஷோர். ஸோ சாய் சுதர்சன், சாய் கிஷோர் ரெண்டு பேருமே அவங்களோட ஃபார்மை பயங்கரமா வந்து வெளியே கொண்டு வந்து டீமை வின் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. மேட்ச் ஆன் மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுத்துட்டு இருக்காருங்க சாய் கிஷோரை பொறுத்த வரைக்கும். பட் இந்த மேட்ச் அவருக்கான ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பந்த், டேவிட் மில்லன் 3 லெஃப்டிஸ் இருக்கிறதுனால சாய் கிஷோருக்கு ஓவர் எந்த மாதிரி கொடுக்க போறாங்க, ஓவர் ஃபுல்லா ஒரு போடுவாரா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் தெரியுது. மினிமம் ஒரு விக்கெட் அவர்கிட்ட இருந்து கண்டிப்பா அவருக்கு வந்து கிடைச்சிருங்க. முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, கெஜ்ரோலியா இந்த 3 பேருமே ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். தென் அர்ஷத் கான். இன்சிலா பவர் பிளேல முகமது சிராஜும் ஹர்ஷத் கான் இந்த 2 பேரும் தான் வந்து பவுல் பண்ண போறாங்க. ஸோ ஹர்ஷத் கான் இருந்து போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா 2 விக்கெட் வரைக்கும் அவர் இருந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா 1 விக்கெட் வரைக்கும் தான் அவர் எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அந்த டெத் ஓவர்ஸ்ல அந்த 17, 18, 19, 20 இந்த 4 ஓவர்ல 2 ஓவர் வரைக்கும் கூட சம்டைம்ஸ் போடுறாரு. சப்போஸ் பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா பவர் பிளேல 3 ஓவர் பவுல் பண்ணிட்டு இந்த டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. எப்படினாலுமே அந்த பவர் பிளேல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா ஒரே ஓவர் தான் டெத் ஓவர் அப்படிங்கிறப்ப அதுல ஒரு விக்கெட் 2 விக்கெட் ஆயிடுது. ஸோ பவர் பிளேல விக்கெட் எடுக்கல, முதல் 2 ஓவர்ல விக்கெட் எடுக்கலன்னா அவர் அப்படியே ஹோல்டு பண்ணி டெத் ஓவர் கொண்டு வந்துடுறாங்க. டெத் ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்துறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருக்காரு முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும். பிரசித் கிருஷ்ணா அப்படியே நேர் ஆப்போசிட். செகண்டா பவுல் பண்ணும்போது அவரோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே அதிகமா இருக்கு. அவரோட பால்ல வந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க சேஸ் பண்ணும்போது. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட்டும், செகண்டா பவுல் பண்ணும்போது மேபி 2 விக்கெட்டும் வந்து எடுப்பாரு. கெஜ்ரோலியா மேபி இந்த மேட்ச் அவர் உள்ள இருப்பாரான்னா ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்காக வாஷிங்டன் சுந்தரை இந்த மேட்சை உள்ள கொண்டு வரதுக்கு கூட வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. ஸோ அப்படி அவர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு 1 விக்கெட் வரைக்கும் கிடைக்கும். பட் அவர் உள்ள வந்தாருன்னா பேட்டிங் ஆர்டர்ல கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துரும். எக்ஸாம்பிளுக்கு சாய் சுதர்சனோட விக்கெட் ஏர்லியா விழுந்துருது. ஒரு 8 ஓவர் 9 ஓவர்ல ஜாஸ் பட்லரோட விக்கெட் விழுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீமை நீங்க செட் பண்றீங்க அப்படின்னா அதுல வாஷிங்டன் சுந்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அவர் உள்ள இருந்தாருன்னா அவர் உடனே அந்த டவுனுக்கு ஆட வச்சிருவாங்க. அவர் ஆட விட்டுட்டு மேபி 1 டவுன் கூட வர வைக்கலாம். ஏர்லியா சாய் சுதர்சனோட விக்கெட் விழுந்துருச்சுன்னா ஒரு லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ்க்காக 1 டவுனே கூட வாஷிங்டன் சுந்தரை வந்து ஆட வைக்க சான்சஸ் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் உள்ள வந்தாருன்னா அவருக்கு கண்டிப்பா நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. உங்களோட டீம்ஸ்ல பொறுத்த வரைக்கும் விக்கெட்டும் 1 விக்கெட் எடுத்துருவாரு. பேட்டிங்லும் 25 to 30 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிருவாரு. அடுத்ததா லக்னோல ஐடன் மக்ரம் அண்ட் மிச்சி மார்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. மிச்சி மார்ஸோட ஃபார்ம் வேற லெவல். இந்த சீசன் லீடிங் ரன் கெட்டர்ல நிக்கோலஸ் பூரன் ஃபர்ஸ்ட் இடத்துலயும், மிச்சி மார்ஸ் வந்து செகண்ட் இடத்துலயும் இருக்காங்க. இப்போதைக்கு கரண்ட்ல செம்ம ஃபார்ம் பொழந்துடுறாரு. அதாவது இந்த பவர் பிளேல அடிச்சு தூள் கிளப்பிடுறாரு. ஆனா இவர் இதுக்கு முன்னாடி விக்கெட்டை விட்டதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் அவரோட விக்கெட்டை அதிக முறையை விட்டுருக்காரு. ஸோ ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. அந்த பவர் பிளேல ஏதாவது ஸ்பின்னர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பவர் பிளேல எல்லாம் 30 சர்க்கிள்குள்ள இருக்கிறதுனால தலைக்கு மேல தூக்கி அடிச்சு பவுண்டரிஸ்ல ஆடிடுறாரு. பட் பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஸ்பின்னர்ஸ்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு தான். ஆனா அந்த பவர் பிளேல அவரோட விக்கெட் விட்டது எல்லாமே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் தான் அவரோட விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. அந்த வகையில ஹர்ஷத் கான், தென் கஜ்ரோலியா 2 லெஃப்டிஸ் இருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. தென் இன்சைலாவே சிராஜோட ஸ்விங்ல அந்த இன்ஸ்விங் பால்ல விக்கெட் ஸ்டிக் டு ஸ்டிக் போல் பண்ணக்கூடியவங்கள்ட்ட கொஞ்சம் வந்து விக்கெட்டை பறி கொடுக்குறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் கண்டிப்பா முகமது சிராஜ் ஆர் அர்ஷத் கான் இந்த 2 பேர்த்தோட பவுலிங்ல இருந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு த்ரெட் வந்து கண்டிப்பா இருக்கு. ஏர்லியாவே அவரோட விக்கெட் விழுவதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். ஸோ நல்ல ஃபார்ம், நிறைய ரன் அடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு 10 டீம்லயுமே கண்ணை மூடிட்டு போட வேண்டாம். ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப்போனன்ட் டீம்ல பவுலர்ஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணி அவருக்கு வந்து நம்ம ஒரு 50-50 ஆப்ஷன்ஸ் எடுத்து கொடுப்போம். ஐடன் மக்ரம் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நிக்கோலஸ் பூரான் செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க. அதாவது மதிக்கவே மாட்டேங்கிறார். ஒரு பவுல் பந்து எடுத்துட்டு ஒரு பவுலர்ட்ட நீ வரையா நான் மதிக்க மாட்டேங்கிற மாதிரி தான் ஆடுறாரு. ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா இருக்கு. இருந்தாலும் அவரை வந்து அவருக்கு மைனஸ்ங்கிறது மாதிரி ஒன்றும் பெருசா இது வரைக்கும் காட்டல. எல்லா பாலையும் அடிக்கிறாரு. ஏதாவது ஒரு மிஸ் ஷாட் ஆச்சுன்னா ஏர்லியா விக்கெட் விட்டுறாரு. அதுதான். இருந்தாலும் ஒரே ஓவர்ல ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாயிண்ட்ஸை கொண்டு வந்துடுறாரு. வந்து வெறும் 7 பால் உள்ள அடிக்கிறாரு. வெறும் 7 பால் உள்ள நின்னாருன்னா ஒரு 2 6 அடிச்சிடறாரு, 2 4 அடிச்சிடறாரு. ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்து அழகா உட்காந்துக்கிறாரு. நிறைய பேர் அவருக்கு கேப்டன் ஸ்கிப்னாவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்ம் வைஸ் எல்லாமே ஓகே. பட் ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கான ஒரு அட்வான்டேஜ் ஒரே ஓவர் அவரால் எடுத்துட முடியுதுங்கிறதுனால அவருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவுக்கு நீங்க பெருசா யோசிக்கிறது ஒரு 20% மட்டும் யோசிச்சுக்கோங்க. ஒரு 10 டீம் போடுறீங்கன்னா ஒரு டீமோ அல்லது 2 டீம்லயும் ஒரு வைஸ் கேப்டன் கேப்டனுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு எல்லா டீம்லயுமே ட்ரை பண்ற அளவுக்கு அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. அந்த விக்கெட் கீப்பருங்கிற அட்வான்டேஜ்ங்கிறது அவருக்கு இல்ல. லாஸ்ட் மேட்ச் இந்த டாப் 3 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க.
உடனே என்ன ஆயிடுச்சு, ரிஷப் பந்த கீழே இறக்கிட்டு உடனே அப்துல் சமாத், உடனே டேவிட் மில்லர் அப்படின்னு ஹிட்டர்ஸ் மேல ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா ஏர்லியராவே ஒரு விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரைக்கும் ஏர்லியராவே விழுந்துரும். அப்படி விழுற பட்சத்துல ரிஷப் பந்த் தான் இந்த மேட்சோட கேம் சேஞ்சராக இருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் அவர் கன்சிடர் பண்ணல, நிறைய பேர் அவரை பிக் பண்ணல, லோ பர்சன்டேஜுக்கு அவர் போயிட்டாரு. அட்வான்டேஜ் உள்ள ஒரு விக்கெட் கீப்பருங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்கு கண்டிப்பா இந்த மேட்ச். அது இல்லாம இந்த வெனுலையும் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, ஹெட் டு ஹெட்லயுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. குஜராத் டைட்டன்ஸ்க்கு எகென்ஸ்டாவும் அவர் நல்லாவே விளையாண்டுருக்காரு. ஸோ கண்டிப்பா ரிஷப் பந்த் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பாரு. விக்கெட் கீப்பர் மூலியமா அவருக்கு சம் ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் கிடைச்சிடும். அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்டாகவும் இருப்பாரு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆயுஷ் படோனி, அவருக்கு முன்னாடி டேவிட் மில்லர், அப்துல் சமாதெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆயுஷ் பதோனி எந்த மாதிரி டீம்ல நீங்க ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப லோ பர்சன்டேஜ் அப்படியா, அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அவரை பிக் பண்ணணும்? கண்டிப்பா ஒரு ஒன் சைடு டீம், குஜராத்துக்கு ஃபேவரா ஒரு ஒன் சைடா ஏர்லியராவே 3 விக்கெட் விழுந்துரும். முதல் 4 ஓவர்லயே ஒரு 3 விக்கெட் விழுந்துடும். ஒரு ஒன் சைடா நீங்க ஏதாவது ஒரு டீமை ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆயுஷ் பதோனி நீங்க ட்ரை பண்ணுங்க. நியூட்ரலான டீமா இருந்தா அதுக்கு கண்டிப்பா வேணாம். நியூட்ரலான மேட்சுக்கு அவர் சரிபட்டு வர மாட்டார். டேவிட் மில்லர் பேட்டிங் செகண்ட் அப்படின்னா உங்க டீமுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கண்டிப்பா இந்த மேட்ச் மினிமம் 180 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் இருக்கு பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ற டீம். அப்படிங்கிறப்ப இவங்க பேட்டிங் செகண்ட் பண்றாங்கன்னா இவர் தான் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ரோல். தென் லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் பொசிஷன்ங்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடுவாரு. பேட்டிங் வருவதற்கு முன்னாடி 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட இருப்பாரு. அவர் வந்து கடைசி ஒரு 50 ரன்னுக்கு அவர் உள்ள வர மாதிரி இருக்கும்போது இவர்கிட்ட இருந்து ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் வந்துடும். ஃபேண்டசி டீம்ல அவரு வந்துருவாரு டேவிட் மில்லரை பொறுத்த வரைக்கும். பவுலிங்ல ரவி பிஷ்னாய், திக்வேஷ் சிங், ஆவேஸ் கான், ஆகாஷ்தீப், தென் சர்துல் தாக்கூர், இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர். அடிஷனலா ஐடன் மெக்ரம். ஸோ இந்த 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி திக்வேஷ் அவரோட 4 ஓவர், தென் ரவி பிஷ்னாய் அவரோட 4 ஓவர், சர்துல் தாக்கூர் அவரோட 4 ஓவர், ஆவேஸ் கான் 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. ஆகாஷ்தீப் மேபி 3 ஓவர் போல் பண்ணுவாரு. 1 ஓவர் இன்னொருத்தருக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அது ஐடன் மெக்ரம்க்கு கொடுப்பாங்க. ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இல்லைன்னா இந்த மீதி அந்த 5 பேருமே 4 ஓவருமே போல் பண்ணிடுவாங்க. இதுல டெத் ஓவர்ல போல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் ஆவேஸ் கான் அண்ட் சர்துல் தாக்கூர். இந்த 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை. 2 விக்கெட் வரைக்கும் அவங்க எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது சர்துல் தாக்கூர் அண்ட் ஆவேஸ் கான் மஸ்ட் ட்ரை. ரவி பிஷ்னாய் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு விக்கெட் எடுப்பாரு. திக்வேஷ் சிங்கை பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் டேக்கிங் பவுலருங்க 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது மினிமம் 1 விக்கெட் அப்படிங்கிறது தான் அவருக்கான கான்செப்ட். ஆகாஷ்தீப் பொறுத்த வரைக்கும் செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. இதுல சர்துல் தாக்கூர், ஆவேஸ் கான் 2 பேருமே மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ்க்கு. சரி, ஓகே. இப்போ இதுல இருந்து ஒரு 7 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா ஐடன் மெக்ரம் 1, நிக்கோலஸ் பூரான் 2, ரிஷப் பந்த் 3, டேவிட் மில்லர் 4, தென் சர்துல் தாக்கூர் 5, ஆவேஸ் கான் 6, திக்வேஷ் சிங் 7. இந்த 7 பிளேயரும் லக்னோ சூப்பர் ஜெயின்ல இருந்து, தென் குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து சூமன் கில் அண்ட் 1, ஜாஸ் பட்லர் 2, தென் முகமது சிராஜ் 3, ரஷித் கான் 4, சாய் கிஷோர் 5, தென் பிரசித் கிருஷ்ணா 6. செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் 7வது ஆப்ஷனுக்கும், ஷாருக் கான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாருன்னா 7வது ஆப்ஷனுக்கும் நீங்க வந்து கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நான் இதுல வந்து ஆய் சுதர்சனுக்கு ரிஸ்கா ஒரு மிஸ் பண்ணிருக்கேன். பட் ரீசன்ட் ஃபார்ம் எல்லாம் சூப்பர். 20 ரன் அடிச்சுட்டு அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஃபீல்ட் அடிக்கிறதுனால 1 or 2 கேச்சஸும் பிடிச்சிடுவார். அதெல்லாம் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நீங்க பிரசித் கிருஷ்ணாவை சப்போஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க, செகண்டா பேட் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ்னா நீங்க அந்த இடத்துல சாய் சுதர்சனுக்கு 7வது ஆப்ஷனா வந்து வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல 7வது ஆப்ஷனுக்கு நீங்க பிரசித் கிருஷ்ணாவை கன்சிடர் பண்ணி நீங்க டீம்ஸை வந்து கிரியேட் பண்றப்போ கொண்டு வந்துக்கோங்க. சரி, ஓகே. கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ்க்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் இந்த மேட்ச் சுமன் கில், ரஷித் கான், தென் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது முகமது சிராஜ். இந்த 3 பேரும் குஜராத் டைட்டன்ஸ்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப ஆப்டா இருப்பாங்க. தென் லக்னோல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா சர்துல் தாக்கூர், தென் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐடன் மக்ரம், தென் நிக்கோலஸ் பூரான். ஸோ இந்த 3 பேரும் லக்னோவுக்காக ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஆப்டா இருப்பாங்க. பட் பர்சனலா நான் ஒரே ஒரு டீம்லயாவது ரிஷப் பந்துக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்ப்பேன். மேபி ஏர்ல 2 விக்கெட் விழுந்ததுன்னா இவர் தாங்க இந்த மேட்சோட ஒரு ஹீரோவாவே இருப்பாரு. ஒரே ஒரு டீம்ல அவருக்கு நான் வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மல்டிபிள் டீம்ஸ் போடுறவங்க இந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.